Hi everyone, welcome to Entri. உங்களோட கோடிங் ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? Entri Elevateக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. பேக்கெண்ட் பார்ட்ல இன்டர்வியூ क्वेश्चंसக்கு எப்படி ஆன்சர்ஸ் பண்றது அப்படிங்கற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ நம்ம ஒரு வெப் டெவலப்மென்ட் ஜர்னி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஃப்ரண்ட் எண்ட் क्वेश्चंस முடிச்சதுக்கு அப்புறம் பேக்கெண்ட்கான questions கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ பேக்கெண்ட்ல அதிகமா கேட்கப்பட்ட questions தான் இந்த வீடியோ டிப்ஸ் ஃபார் ஆன்சரிங் த டெக்னிக்கல் இன்டர்வியூ questions பார்ட் 2. சோ நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல அந்த questions நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற questions எல்லாமே பாத்தீங்கன்னா பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்கான இம்பார்ட்டன்ட் questions தான் நான் எடுத்திருக்கேன். சோ இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்ல நம்ம இன்டர்வியூவர்ஸ் நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் செக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்பிடென்ட் லெவல், லாஜிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் லெவல் அண்ட் த சேம் டைம் லீடர்ஷிப் குவாலிட்டி இதெல்லாம் தான் நம்மள செக் பண்றதுக்காக questions பில்ட் பண்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, டிஃபைன் த பர்பஸ் ஆஃப் பேக்கெண்ட். சோ நீங்க ஒரு பேக்கெண்ட் டெவலப்பர் ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த क्वेश्चन நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க பேக்கெண்ட் டெவலப்பர்ல எந்த அளவுக்கு பேஷனேட்டா இருக்கீங்கங்கறத செக் பண்றதுக்காகத்தான் இந்த क्वेश्चन உங்ககிட்ட கேக்குறாங்க. அண்ட் த சேம் டைம் வெப் டெவலப்மெண்ட்ல பேக்கெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும் அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சோ இந்த क्वेश्चनக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? சோ பேக்கெண்ட் அப்படிங்கிறது ஒரு சர்வர் சைட் சாஃப்ட்வேர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த பேக்கெண்ட்ல எப்பவுமே டேட்டாபேஸ் கனெக்ட்ல இருக்கும். சோ டேட்டாபேஸ் எதுக்காக? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டோரிங் அண்ட் ஆர்கனைசிங் த டேட்டா. சோ ஒரு யூசரோட கிளையண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸை ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு பேக்கெண்ட் லாங்குவேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த நம்மளோட கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மென்ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல நோட் ஜேஎஸ் பேக்கெண்ட் ப்ராசஸ்க்கு எடுத்திருக்கோம். சோ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நோட் ஜேஎஸ் பேக்கெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ நோட் ஜேஎஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பேக்கெண்ட் பர்பஸ்க்கு ஜாவா எடுத்திருக்கீங்க அப்படின்னா சோ ஜாவா பத்தின ஒரு இன்ட்ரோவை நீங்க இந்த क्वेश्चंसக்கு ஆன்சரா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் ஆர் த ட்ரை அண்ட் டை பிரின்சிபல்ஸ்? சோ பேக்கெண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் சில நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கான அப்ரிவேஷன்ஸை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் क्वेश्चन, ட்ரை பிரின்சிபல் அண்ட் டை பிரின்சிபல்னா என்ன? சோ இப்ப பேக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய தியரிஸ், அல்காரிதம்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்கு. அதுல அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. சோ அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ட்ரை அண்ட் டை கேட்கலாம் அண்ட் ரெஸ்ட் கேட்கலாம். சோ இதுக்கெல்லாம் அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ட்ரை அப்படின்னா டோன்ட் ரிப்பீட் யோர் செல்ஃப் அண்ட் டை அப்படிங்கிறது டூப்ளிகேஷன் இஸ் எபிள். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜேர்னில நிறைய விஷயத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா கோடிங்ஸ் சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணி அதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் நடக்கும். நீங்க நிறைய சேஞ்சஸ் மேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்தரா இது உங்களோட சாஃப்ட்வேரோட ஸ்பீடை குறைக்கும். சோ நீங்க சேஞ்சஸை கரெக்டா எடிட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி செக் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ட்ரை அண்ட் டை பிரின்சிபல். क्वेश्चन நம்பர் 3, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் அண்ட் போஸ்ட்? சோ நம்ம ஃபார்ம் எலிமெண்ட்ல தான் இந்த கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒரு சப்மிட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஃபார்ம் ஆக்ஷன் அப்படிங்கறது இப்ப நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த யூஆர்எல்க்கு போகணுங்கிறத நீங்க ஆக்ஷன்ல கொடுப்பீங்க. அதுக்கு பக்கத்துல மெத்தட் ஈக்குவல் டு கெட் இல்லனா போஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. கெட் அப்படிங்கிறது வெப் சர்வர்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரீவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் சேம் டைம் போஸ்ட் அப்படிங்கிறது டேட்டாஸை சர்வருக்கு அனுப்புறதுக்காக யூஸ் பண்றது. அண்ட் கெட் அண்ட் போஸ்ட்ல எது சேஃப் அப்படிங்கிற क्वेश्चन கூட இன்டர்வியூஸ்ல கேக்குறாங்க. கெட் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸை லீக் பண்ணிரும். போஸ்ட் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா சேஃபா வச்சிருக்கும். சோ போஸ்ட் மெத்தட் தான் இன்ஃபர்மேஷன்ஸை விசிபிலிட்டி கம்மி பண்றதுனால சேஃபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கெட் மெத்தட் பாத்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வைக்க முடியும். போஸ்ட் மெத்தட புக் மார்க் பண்ணி வைக்க முடியாது. அண்ட் லிமிட்டட் டேட்டாஸ் தான் பாத்தீங்கன்னா கெட் மெத்தட்ல நீங்க சென்ட் பண்ண முடியும். அண்ட் போஸ்ட் மெத்தட்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை உங்களால சென்ட் பண்ண முடியும். क्वेश्चन நம்பர் 4, வாட் இஸ் ரெஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சோ ஒரு பேக்கெண்ட் டெவலப்பரா இருக்கும்போது இந்த மாதிரி முக்கியமான டேர்ம்ஸை ஒரு சிம்பிளா நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. சோ இது உங்களோட இன்டர்வியூஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா ரெப்ரசன்டேஷனல் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு வெப் ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சர்ல HTTP புரோட்டோகாலை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா கம்யூனிகேஷனுக்கு இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறதுல ஜேசன் அப்படிங்கிற ஃபார்மேட் அதுதான் இப்ப மோஸ்ட் பாப்புலர் சர்வீசஸ்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட், டை அண்ட் ட்ரை இந்த மாதிரி கீவேர்ட்ஸோட அப்ரிவேஷன் அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில நீங்க வெப்சைட்ஸ் மேக் பண்ணும்போது இந்த மாதிரி எரர்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது ஒரு பேஜ் ஒர்க் ஆகல அப்படிங்கறத இந்த 404 எரர்லாம் நீங்க அதிகமாவே பார்த்திருப்பீங்க. அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸும் இன்டர்வியூஸ்ல கேட்கறாங்க. ஸோ 200 அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். அண்ட் நமக்கு அதிகமா தெரிஞ்சது பாத்தீங்கன்னா 404 தான். 404னா நீங்க கொடுத்த அந்த ரிசோர்சஸ்ல நம்மளால எதையுமே ரிட்டர்ன் பண்ண முடியல அப்படிங்கறத சர்வர் சொல்லணும் அப்படின்னு நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா 404 எரரை நீங்க மேக் பண்ணலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி 201 அப்படிங்கிறதுக்கு கிளையண்டோட ரெக்வஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்கிறது மட்டும் அது சொல்ற மாதிரி இருக்கும். அண்ட் 204 அப்படின்னா நோ கண்டென்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதிகமா கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 404 பத்தி தான் கேட்பாங்க. இதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பேக்எண்ட் டெவலப்பர் இன்டர்வியூஸ்ல எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாப் 5 கொஸ்டின்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணுமா? நம்மளோட என்ட்ரி எலிவேட்ல இப்ப ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம்ல உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் ஆகலாம். ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.